சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட ஆல்ரெடி. அதாவது நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன பேக் தான் போட்டிருந்தேன், எனக்கு இம்பேக்ட் ஆகலை. எல்லாருமே நிறைய பெரிய பேக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பணம் போய் சேரல, எல்லாருமே கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னா, பணம் வருமா வராதாங்கிற கேள்விக்கான பதில் வந்து எம்டியும் ப்ளஸ் அந்த கம்பெனியில் இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டரும் சேர்ந்து பேசி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து சரியான பதில் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நமக்கு பணம் வரும். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து ஷூரிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள லாக் பண்ணி வச்சுருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர் ப்ளஸ் இதில் சம்மந்தப்பட்ட ஓனர் சத்யானந்த் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டடிக்குள்ளே வச்சுருக்காங்க. கஸ்டடிக்குள்ளே வச்சுருக்கும் போது அவங்க யாருமே, அதாவது இந்த போர்டு மெம்பர்ஸும் ஓனரும் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அவங்க சைடு இருந்து யோசிக்கும் போது, அதாவது கம்பெனி சைடு இருந்து நம்ம யோசிக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க